அமெரிக்காவால் விதிக்கப்பட இருக்கின்ற மாபெரும் பொருளாதார தடையை தாங்கள் நிராகரிப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா உள்நாட்டிலே தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக, பொருளாதார நெருக்கடிகளை மறைப்பதற்காக, மிக முக்கியமாக ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. தங்களுக்கு உள்நாட்டில் இருக்கிற அந்த தோல்விகளை மறைப்பதற்காகத்தான் இந்த பொருளாதார யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கிறார். அதென்ன பொருளாதார யுத்தம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார், ஈரான் மேலே எக்கனாமிக் D-Day அதனை தாங்கள் பிரகடனப்படுத்த போவதாக. D-Day என்றால் உங்களுக்கு தெரியும் என்னென்று சொல்லி, இரண்டாம் உலக யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றது D-Day என்று சொல்லி. அதே போல ஈரான் மீது நடத்தப்படுகின்ற பொருளாதார யுத்தத்துக்கு D-Day என்று சொல்லி பேர் வைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இப்போ போன கிழமை அமெரிக்காவினுடைய திரைச்சேரி செயலாளர் சொல்லியிருந்தவர், அவர் தான் முதலாக இந்த விஷயத்தை வெளியில் சொல்லியிருந்தவர். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்குவாரத்தை ஈரான் மீது நாங்கள் விதிக்கப் போகின்றோம், யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி போன கிழமை சொல்லியிருந்தவர். அதாவது இந்த கிழமை தாங்கள் அறிவிக்க போவதாக சொல்லியிருந்தவர். இப்போ ட்ரம்ப் அது சம்பந்தமாக ஒரு சில அடிப்படையான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அதற்குத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வச்ச பேர் எக்கனாமிக் D-Day என்று சொல்லி அதைத்தான் ஈரான் நிராகரித்திருக்கிறது. முதல்ல ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஈரானை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தண்டிக்க போகிறோம் என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு தெரியும் ஈரான் மேலே ஏற்கனவே நிறைய தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிஸ்னஸ் செய்யலாது, பணப்பரிமாற்றம் செய்யலாது, ஏற்றுமதி இறக்குமதி செய்யலான்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. பொருளாதார ஒரு அழுத்தம் ஒன்று இருந்தொன்று தான் இருக்குது. அதையும் தாண்டி பல மடங்கு விதிக்க போறார் என்று சொன்னா, அப்படி என்ன செய்ய போறார் என்று சொல்லி ட்ரம்ப் ஒரு சில விளக்கங்களை சொல்லியிருக்கார். இந்த முறை அமெரிக்கா டார்கெட் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நேரடியாக ஈரானை விடவும் ஈரானோட பிஸ்னஸ்ல ஈடுபடுற ஏனைய நாடுகள் இருக்குத்தானே, ஏனைய நாடுகள், ஏனைய நிறுவனங்கள், கம்பெனிகள் எல்லாத்தையும் ஃபுல்லா டார்கெட் பண்றன்னு சொல்லி ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஈரான் என்ற ஒரு பேரை உச்சரித்தா அல்லது ஈரானுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும். அதனுடைய அர்த்தம் உங்கள் மீது வரி விதிக்கப்படும், உங்களுடைய நிறுவனங்கள் முடக்கப்படும், உங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் என்று சொல்லி ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அப்போ ஈரானை தண்டிக்கிறதை விடவும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஏனைய நாடுகளையும் நிறுவனங்களையும் தண்டிக்கக்குள்ள அப்போ எல்லாருமே பயந்து ஒதுங்குவார்கள். ஈரானோட பிஸ்னஸ் செய்கிறதுக்கு யாருமே முன்வர மாட்டார்கள். இதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம். எந்தெந்த நிறுவனங்கள் என்ன விதமான தடைகள் என்று சொல்லி இன்னும் அந்த முழுமையான பட்டியல் அறிவிக்கப்படையில இருந்தாலும் ட்ரம்ப் பேசிக்கான விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதில் மிக முக்கியமானது எண்ணெய் வர்த்தகம். ஈரானோட இனி எந்த நாடும் எந்த ஒரு எண்ணெய் வர்த்தகத்திலும் ஈடுபடக்கூடாது. இப்ப நிறைய நாடுகள் ஈரானிட்டிருந்து எண்ணெய் வாங்குகிறார்கள், இயற்கை எரிவாயு வாங்குகிறார்கள், அதே போல குருடோயில் சுத்திகரிக்கப்படாத மசகு எண்ணெய் வாங்குகிறார்கள். ஆனா இனி அதெல்லாமே நிறுத்தப்படணும், யாருமே வாங்கக்கூடாதுன்றது முதலாவது தடை. ரெண்டாவது நிதி நிறுவனங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யறது, ஈரானுக்கு சொந்தமான காசை பேங்க்ல வச்சிருக்க கூடாது. அதே போல பங்கு பரிவர்த்தனைகள், இந்த மாதிரி என்னென்னலாம் நிதி சம்பந்தமான நடவடிக்கைகள் யார் செய்கிறார்களோ அவளாம் நிறுத்தணும், அவர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். மூன்றாவது கப்பல் பதிவுகள். எங்களுக்கு தெரியும் ஈரானுடைய கப்பல்கள் வேற வேற நாடுகளில் வேற வேற பதிவுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ நேரடியாக ஈரானுடைய பதிவு என்று சொன்னால் அது சிக்கல் விரும்புறதுக்காக வேற வேற பேர்ல எல்லாம் பதிகிறது. அது இன்னொரு நாட்டு கொடியோட இன்னொரு நாட்டு பேர்ல தான் இருக்கும். ஆனால் அது ஈரானுக்கு சொந்தமாக இருக்கும். இனி எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் ஈரானிய கப்பல்களை பதிவு செய்கிறார்களோ அவ்வளவு கம்பெனிகளுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அடுத்த ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்கின்ற நிறுவனங்கள் அல்லது சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்கள் ஈரானுக்கு ஏதோ ஒரு வகையில தொழில்நுட்ப உதவி செய்தால் அந்த நிறுவனம் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி, அதே போல வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுற சகல நிறுவனங்களும் விமான சேவைகள், மிக முக்கியமாக விமான சேவைகளுக்குள்ள என்னென்ன வருமோ தெரியல. என்ன ஈரானிய விமானம் ஒன்று பறந்து வருது, அந்த விமானத்தை இறங்குறதுக்கு அனுமதிச்சா அந்த ஏர்போர்ட்டை தடை செய்கிறதா, அது என்னென்ன விலங்கையில் டீட்டெயிலாக சொல்லல. விமான நிலையங்களும் அதுக்குள்ள வருதுன்னு சொல்லி பட்டியலை போட்டிருக்கார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், யாராக இருந்தாலும்
எவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஈரானோட தொடர்பு இருந்தால் உங்கள் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதான் ட்ரம்பினுடைய அறிவிப்பு. அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் நேரடியாக ஈரானை தாக்காமல் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளை தாக்கும் போது கட்டாயம் அது எல்லோரும் பயந்து ஒதுங்குவார்கள். ஏன் இந்த தேவையில்லாத வேலை எதுக்கு சும்மா வம்பு என்று சொல்லி போட்டு ஒதுங்குவார்கள் தானே. அது ஈரானை பாதிக்கும் என்றதான் அமெரிக்காவினுடைய கணக்கு. இதைத்தான் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி நிராகரித்திருக்கின்றார். இதனால ஈரானுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது முழுக்க பாதிப்பு வாஷிங்டனுக்கு தான், அதாவது அமெரிக்காவுக்கு தான் இதில் பாதிப்பே தவிர நீங்கள் உங்களோட நாட்டில் வந்திருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் திசை திருப்புவதற்காக மக்களை குழப்புவதற்காக இதை அறிவித்திருக்கிறீர்களே தவிர இதில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர் நிராகரித்திருக்கின்றார். அதே போல ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபஃப் அவர்தான் பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவரும் கூட, அவரும் இதனை நிராகரித்திருக்கின்றார். இந்த மத்திய கிழக்கில் இப்போ அமெரிக்கா காலை வச்சு வெளியேறவும் முடியாமல் அதை கண்டினியூ பண்ணவும் முடியாமல் ஒரு மாதிரி நடுவில் நிற்கணும் தானே. எனவே அதிலிருந்து கௌரவமாக வெளியேறுவதற்காக, அதாவது ஒனரபிள் எக்ஸிட் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்கார். ஏதாவது ஒரு வகையில் கௌரவமாக வெளியேறுவதற்கு வழி தேடி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு வழியும் கிடைக்கல. அதனால தான் இப்படியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முகமது பாகர் கலிபஃப் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தடைகள் எப்பொழுதிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகின்றன, எந்தெந்த நிறுவனங்கள் தடை செய்யப்பட இருக்கின்றன, இந்த மாதிரி ஒரு பட்டியல் ஒன்றுக்கு தானே முழு விவரம் வரும் திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அமெரிக்காவினுடைய திரைச்சேரி செயலாளர் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை வைத்து உலக மக்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திங்கட்கிழமை அந்த பட்டியல் வெளியாகும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வரும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நிறுவனங்கள் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. எனவே இந்த ஒரு மாபெரும் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கறதால தான் இதற்கு எக்கனாமிக் டி டே என்று சொல்லி பெயர் வைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ஈரானும் அறிவித்திருக்கிறது. என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது புதிய அப்டேட் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய இந்த பிளாக்கேட் என்ன கட்டத்தில் இருக்கு என்று சொல்லி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 67 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரானிய துறைமுகங்கள் இந்த வெளியால வர கப்பல்களும் அல்லது துறைமுகங்களை நோக்கி செல்கின்ற கப்பல்களும் என்று சொல்லி 67 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இந்த அப்டேட் எப்பயிலிருந்து என்று சொன்னால் இந்த பிளாக்கேட் இப்போ திரும்ப கொண்டு வரப்பட்டது தானே, அதில் இருந்து புதிய பிளாக்கேட், பழைய பிளாக்கேட்டில் புதிய பிளாக்கேட். 3 கப்பல்கள் தாக்குதல் நடத்தப்பட்டு அவை முடக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 கப்பல்கள் மேலே அந்த என்ஜின் ரூம் மேலே சுடுறதானே, அப்படி சுட்டு முடக்கப்பட்டுள்ளன. 2 கப்பல்கள் மீது அமெரிக்க இராணுவத்தினர் இறங்கி அந்த கப்பல்களை கைப்பற்றி தங்களுடைய பக்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 கப்பல்கள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இது மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் இன்று மாலை வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள விவரங்கள் ஆகும். மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டில் நடைபெற்ற துயரமான சம்பவம் உலகத்தை மிக பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் தங்கச் சுரங்கம் இருக்குத்தானே, அந்த தங்கச் சுரங்கத்துக்குள்ளே ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு, ஒரு அனர்த்தம் காரணமாக 100க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அந்த தேடுதல் வேட்டையை இன்னும் முடியலை, இன்னும் மீட்பு பணிகள் முடியலை. எனவே மீட்பு பணிகள் முடிஞ்ச அப்புறம் தெரிய வரும் உண்மையான உயிரிழப்புகள் எவ்வளோன்னு சொல்லி. எனவே ஒரு தங்கச் சுரங்கத்துக்குள்ளே அது பாதுகாப்பு இல்லாத தங்கச் சுரங்கமாம், ஏனோ தானோன்னு சொல்லி சும்மா அந்த முதலாளி மாதிரி தெரியும் தானே, தங்கட லாபத்துக்காக அந்த ஒரு ஒழுங்கான சேஃப்டியான விஷயங்கள் ஒன்றும் வைக்கிறேல. இனி மத்திய ஆப்பிரிக்கான்னு சொன்னால் குறைஞ்ச சம்பளத்துக்கு நிறைய பேரை பிடிக்கலாம் தானே, அந்த மாதிரி பிடிச்சி இந்த கஷ்டத்தில் உள்ளாக்கள் எல்லாரையும் பிடிச்சி அனுப்புறதாக்கும். ஒழுங்காக ஹெல்மெட்டுகள், அந்த பாதுகாப்பு கருவிகள். இப்போ வெளிநாடுகளில் என்று சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் செக் பண்ணித்தான் விடுவினம். சும்மாலாம் ஆக்களை இறக்கவே மாட்டோம் உள்ளுக்குள்ளே. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் பிடிச்சி இறக்குறது, அந்த ஒரு பாதுகாப்பு இருக்காது தானே. அதனால் 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது. அதாவது மத்திய ஆப்பிரிக்க குடியரசுன்னு சொன்னால் அப்போ இந்த நாடு மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மத்திய ஆப்பிரிக்க குடியரசுன்றதே ஒரு நாட்டினுடைய பேர் தான். அது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நடுவில் உள்ள நாடுகளை குறிக்காது. எப்படி தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கான்றது ஒரு நாடோ தனி நாடோ, அதே மாதிரி மத்திய ஆப்பிரிக்க குடியரசுன்றது ஒரு தனி நாடு. கார் என்று சொல்றது சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் என்று சொல்லி கார் என்று சொல்றது அந்த நாட்டில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த இடத்தின் பேர் சொம்பையே என்று சொல்லப்படுகிறது. அங்கதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.